समन्ता चक्रवालेषु अत्रा गच्छन्तु देवता सद्धम्मं मुनिराजस् सुनन्तु सग्गमोक्खदं धम्मस्सवන कालो अयं बदन्ता ධම්මස්සවන කාලෝ අයං බදන්තා ධම්මස්සවන කාලෝ අයං බදන්තා නමෝ තස්ස භගවතු අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතු අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස නමෝ තස්ස භගවතු අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස කිච්චෝ මනුස්ස පටිලාභෝ මච්චාන ජීවිතං කිච්චං සද්ධම්ම සවනා කිච්චෝ බුද්ධානං උප්පාදෝ. அனைவருக்கும் மும்மணிகள் துணை புண்ணியவார்களே, இப்போது நீங்கள் தமிழ் மொழியின் பௌத்த தர்மம் கேட்பதற்கு தர்ம போதனை கேட்பதற்கு போகின்றீர்கள். புண்ணியவார்களே, இன்று பொசொன் போயா தினம் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு பௌத்த சமயத்தை கிடைத்த போயா தினம்தான் பொசொன் போயா தினம். அக்காலத்திலே இந்தியாவிலே ஆட்சி செய்த தர்மாசோக சக்கரவர்த்தியின் மூத்த பிள்ளையான மகாமஹிந்த தேரர் இத்திய உத்திய சம்பல பத்தசால சுமன சாமநேர பண்டுக உபாசக என்ற துறவினர்களோடு 7 பேர்களோடு இலங்கைக்கு பௌத்த சமயம் எடுத்து கொண்டு வந்த மிக பெரிய மிக சிறந்த போயா தினம் பொசொன் போயா தினம். மஹிந்த மகா அருஹதர் இலங்கைக்கு வருகை தரும் பொழுது இலங்கையில் ஆட்சி செய்த அரசன்தான் தேவானம்பீதிஸ் அரசன். அவர் மிகிந்தலைக்கு வேட்டை செய்ய போய் இருக்கின்றார். அப்பொழுது தான் மகாமஹிந்த தேரர் அவங்களுக்கு சந்தித்தது. மகாமஹிந்த தேரர் பௌத்த சமயத்தை பற்றி சொல்லி தந்த பின் தேவானம்பீதிஸ் அரசன் அக்காலத்திலே தன்னோடு சமயம் விட்டு பௌத்த சமயத்தை தன்னுடைய சமயமாக எடுத்தார். அந்நாளிலிருந்து இலங்கையில் பௌத்த சமயம் பறந்து சென்றது. ஆகையினால் இந்த நாட்டு மக்கள் மிக தன்னுடைய வாழ்கை மிக சிறந்த வாழ்கைகளாக நடப்பதற்கு காரணம்தான் இந்த பௌத்த சமயம். இந்நாளிலே தான் நான் இந்த தர்ம போதனை செய்கின்றேன்.
புண்ணியவார்களே தர்மம் கேட்கும் பொழுது நாங்கள் என்னுடைய மனம் உடல் அதுபோலவே சொல் நன்றாக வைத்துக்கொண்டு தர்மம் கேட்க வேண்டும். தர்மம் கேட்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற 5 பயன்கள் புத்த பகவான் போதித்தார். தர்மம் செவிமடுக்கின்றவருக்கு அசுதங் சுனாதி, ஒருபோதும் கேட்காத தர்மம் கேட்க கிடைக்கும். நீங்கள் பௌத்த சமயத்தை பற்றி அறிய விரும்பினாலும் முயற்சினாலும் தமிழில் பௌத்த தர்மம் கேட்பதற்கு இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் மிக குறை. ஆகையினால் தர்மம் கேட்கும் பொழுது இதற்கு முன் கேட்காத நன்மை கேட்க முடியும். சுதம் பரியோத பேத்தி, அதுபோலவே நீங்கள் வேறு சாமிமார்களிடம் சரி புத்தகங்களில் சரி தர்மம் கேட்டு வாசித்து இருக்க முடியும். சிங்களத்தில் சரி கேட்க முடியும். ஆனால் மேன்மேலும் மீண்டும் தர்மம் கேட்கும் பொழுது சுதம் பரியோத பேதி நாங்கள் கேட்டிருந்ததை நன்றாக விளங்கு கொள்ள முடியும். அதுபோலவே கங் விதரதி, தர்மத்தை பற்றி பௌத்த சமயத்தை பற்றி புத்த பெருமாரை பற்றி உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் நீங்கி போகும். கங் விதரதி. திட்டிங் உஜுங்கரோதி, தர்மத்தை பற்றி உங்களுடைய பார்வை நேர்மையான விளக்குமாக தெளிவாக அறிய முடியும். தெளிவான நேர்மை தெளிவான பார்வை உங்களுக்கு அறிய முடியும், தெரிய முடியும். அதுபோலவே தர்மம் கேட்கின்றவரின் மனம் இந்த பௌத்த தர்மத்தை பற்றி சரி உலக தர்மத்தை பற்றி சரி சித்தமஸ்ஸ பசீததி என்றால் சொல்லியிருக்கிறது. அவங்களுடைய கவனம் கிடைக்கிறது, அவன் தர்மத்தை பற்றி மகிழ்கிறார். ஆகையினால் எங்களுக்கு தர்மம் கேட்கும் பொழுது இந்த 5 பயன்கள் கிடைக்கிறது என்று எங்களுடைய புத்த பகவான் போதித்திருக்கிறார். ஆகையினால் நாங்கள் மனம் உடல் சொல் என்ற 3 கதவுகள், நாங்கள் 3 கதவுகள் என்று சொல்கிறது. ஒரு செயல் செய்ய எங்களுடைய உடல் வேணும், ஒரு பேச்சு பேசுவதற்கு எங்களுடைய வாய் வேணும், ஒன்று சிந்திப்பதற்கு எங்களுடைய மனம் வேணும். மனத்தில் சிந்தித்து வாயில் சொல்லி உடலில் செய்துதான் நாங்கள் நன்மை சரி தீமை சரி செய்கிறோம். ஆகையினால் இந்த 3 கதவு என்று சொல்கிறது. ஆகையினால் இவை நன்றாக வைத்துக்கொண்டு கவனமாக வைத்துக்கொண்டு நான் இப்பொழுது ஒரு தர்ம போதனை கேட்கிறேன் என்று நினைத்து கொண்டு அதற்கு தன்னுடைய மனம் வைத்துக்கொண்டு தர்மம் கேட்க வேணும். என்னுடைய
இந்த தர்ம போதனையில் விடயம்தான் நான் முதலிலே சொன்ன காத்தாவே. அதுதான் கிச்சோ மனுஷ பட்டிலாபோ கிச்சங் மச்சான ஜீவிதங் கிச்சங் சத்தம்ம சவனா கிச்சோ புத்தானங் உப்பாதோ. இந்த காத்தா தம்ம பதத்தில் இருக்கின்ற ஒரு காத்தாவை. அது எங்களுடைய புத்த பகவான் போதித்த காரணம்தான். புத்த பகவான் வாழ்கின்ற காலத்திலே அவங்கள் இந்தியாவிலே வாழ்ந்தார். அக்காலத்திலே இந்தியாவுக்கு பாரத தேசம் ஜம்புதீபம் என்று சொல்கிறது. அந்த இந்தியாவிலே அக்காலத்திலே வாராணசி என்ற ஒரு இராஜதானி இருந்தது. இக்காலத்திலேயும் அந்த பக்கம் வாராணசி என்று அழைக்கப்படும். அந்த வாராணசி இராஜதானியில் நாட்டில் புத்த பகவான் வாழ்கின்ற காலத்திலே அந்த நாட்டுக்கு அயலில் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு அட்டேரியா மரம் இருந்தது. இந்த பெரிய அட்டேரியா மரம். அந்த அட்டேரியா மரம் அயலில் ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆறில் பனை மரம் போல பெரிய நாகராஜா வாழ்ந்தார். அந்த நாகராஜாவுக்கு இந்த உலகத்தில் தர்மம் என்ன என்று அறிய மிக பெரிய ஆசை இருந்தது. பௌர்ணமி போயாத்தினத்துக்கு ஒவ்வொரு பௌர்ணமி போயாத்தினுக்கு அந்த நாகராஜா யார் சரி எனக்கு சரியான தர்மம் போதித்தால் நான் அவனுக்கு என்னுடைய மகள் நாக கன்யாவி நாக மகள் கல்யாணம் தருவேன் என்று சொல்லி தன்னுடைய நாகப்படம் மேடமாக வைத்து கொண்டு அந்த நாகப்படத்தில் தன்னுடைய மகள் ஆடுவித்தார். ஆக்கள் அந்த ஆடை பார்ப்பதற்கு வந்தாலும் இந்த நாகராஜாவுக்கு தர்மம் போதித்த யாரும் இருக்கவில்லை. யார் சரி தர்மம் போதித்தாலும் அது அவங்கள் விரும்புகின்ற அவங்களுக்கு விளங்குகின்ற தர்மமில்லை. ஒரு நாள் புத்த பகவான் அந்த இடத்துக்கு போனார். அந்த நடனம் முடிந்த பிறகு புத்த பகவான் அங்கே கூடியிருந்த அந்த நாகராஜாவுக்கும் அவருடைய பெயர் ஏரகபத்த நாகராஜாவுக்கும் அவங்களுடைய மகளுக்கும் அதுபோலவே அங்கே கூடியிருந்த மக்களுக்கும் தர்மம் போதித்தார். அந்த தர்மம் கேட்க பிறகு மிக பெரிய மகிழ்ச்சி வந்தது அந்த ஏரகபத்த நாகராஜாவுக்கு. அவர் புத்த பகவானிடம் அளவிக்கொண்டு மிக இன்பமாக சந்தோஷமாக வந்து புத்த பெருமாருடைய கால்கள் பிடித்து கொண்டு அழுகிறான். அப்படி அழுந்துவிட்ட பிறகு புத்த பகவான் அவரிடம் கேட்டார், நீங்கள் அழுவதற்கு காரணம் என்ன? அந்த நாகராஜா சொன்னா, புத்த பகவானே, நான் இதற்கு மிக கடந்த காலத்தில் புத்த பகவான் போல காஷ்யப் என்ற ஒரு புத்த பகவான் இந்த உலகத்தில் பிறந்திருந்தார். அவர்களுடைய சாசனத்தில் நானும் ஒரு துறவியாக இருந்தேன்.
அந்த காலம் இந்த உலகத்தில் சங்க சாசனம் அழிந்து கொண்டு போகின்ற காலம். அக்காலத்திலே பௌத்த துறவிகள் மிக குறைவு. அவ்வளவு வாழ்க்கவில்லை. நான் நன்றாக என்னுடைய சீலங்கள் காப்பாற்றேன், தியானம் பண்ணேன். ஆனால் பகவானே, நான் ஒரு நாள் இந்த ஆறில் ஒரு ஏடுயில் ஏறி ஒரு பயணம் அந்த அக்கரைத்தைக்கு போக வேண்டியிருந்தது. அப்படி அந்த ஏடுக்கு ஏறும் பொழுது இங்கே இருந்த இந்த அட்டேரியா மரக்கிளை பிடித்து கொண்டு நான் ஏறினேன். அது விட்டு விடும் பொழுது ஒரு இலை முறிந்து வந்தது. அது சின்ன தவறு, அது ஒரு சின்ன தவறு. ஆனால் அதை என்னுடைய மனதில் இருந்தது. நான் இறந்து போகும் பொழுது இது என்னுடைய மனத்துக்கு வந்தது. ஆகையினால் பகவானே, நான் இப்படியான சிறந்த மனித வாழ்க்கை கிடைத்தாலும் இப்படியான மிருக வாழ்க்கை நாகமாக, பெண்ணம் பெரிய நாகமாக இந்த ஆறில் பிறந்தேன். எவ்வளவு காலம் நான் தர்மம் கேட்பதற்கு விரும்பினாலும் எப்போதும் எனக்கு தர்மம் கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் பகவானே, நீங்கள் சந்தித்த பிறகு எனக்கு தர்மம் கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆகையினால் எனக்கு பெண்ணம் பெரிய மகிழ்ச்சி வந்தது, சந்தோஷம் வந்தது. ஆகையினால் தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு மீண்டும் புத்த பகவான் நான் விடயமாக எடுத்த காத்தாவை மூலம் ஒரு தர்ம போதனை நடக்கப்பட்டார். அதில் சொல்கின்ற காரணங்கள் எவை? கிச்சோ மனுஷ பட்டிலாபோ, இந்த உலகத்தில் மனிதனாக பிறப்பது மிக புதுமை. இந்த உலகத்தில் 600 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது மனித வாழ்க்கை மிக புதுமை என்று சொல்கிறது எப்படி என்று உங்களுக்கு நினைக்க முடியும், சிந்தனைக்கு வர முடியும். ஆனால் மிருக உலகத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய உலகத்தில் வாழ்கின்ற இந்த 600 கோடி மக்கள் மிக சின்ன பிராணிகள், கொஞ்சம் தான் இருக்கிறார்கள். ஆகையினால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எறும்புகள், மீன்கள், கடலில் இருக்கின்ற மீன்கள் எவ்வளவு இருக்கிறது. எங்களுக்கு சொல்ல இயலாத பிராணிகள் இருக்கின்றன. எங்களுக்கு எத்தனை என்று நினைக்க இயலாது. இந்த உலகத்தில் மக்களுடைய வாழ்க்கையும் பிராணிகளுடைய மக்களும் பிராணிகளும் சமம் செய்து பார்த்தால் பிராணிகள் எவ்வளவு இருக்கின்றது என்று எங்களுக்கு சொல்ல இயலாது. ஆகையினால் இந்த உலகத்தில் மனித வாழ்க்கை மிக புதுமை. மனிதனாக பிறந்தாலும் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு கிடைப்பதும் மிக புதுமை, மிக துர்லபம். கிச்சோ மனுஷ பட்டிலாபோ கிச்சங் மச்சான ஜீவிதங் என்று அது சொல்லப்பட்டது. நாங்கள் போலவே இந்த உலகத்தில்
தேவர்கள், பிரம்மங்கள் இருக்கின்றார்கள். பௌத்த சமயத்தில் சொல்லித் தரும்படி இந்த உலகத்தில் 6 திவ்ய உலகங்கள், லோகங்கள் இருக்கின்றன. அதுபோலவே பிரம்ம உலகங்கள் 20 பிரம்ம உலகங்கள் இருக்கின்றன. இவை மிக சிறந்த வாழ்க்கைகள். தேவர்களாக பிறந்தால் நீண்ட வயசு இருக்கும். அவங்களுடைய வயசு சொன்னால் அவர்கள் கோடி வருடங்கள் போல வாழ்கின்றார்கள். அதற்கு விட பிரம்மங்கள் வாழ்கின்றார்கள். மிக பெண்ணம் பெரிய சுகம் அனுபவிக்கிறார்கள். அதுபோல மிக சிறந்த வாழ்க்கைகள் இந்த உலகத்தில் இருக்கும். ஆனால் அந்த பிரம்மங்கள், அந்த தேவர்கள் காலம் போய், நீண்ட காலம் போய் இறந்துவிட்டு மீண்டும் மனிதர்களாக சரி, மிருகங்களாக சரி பிறக்க முடியும். அதுபோலவே இந்த மனித வாழ்க்கை வாழ்கின்ற நாங்களும் இறந்துவிட்டோம். இறந்து கொண்டு பிறந்து கொண்டு நீண்ட சம்சாரம் போகின்றோம். இந்த சம்சாரத்தில் நாங்கள் எந்த காலத்தில் எப்ப இந்த உலகத்துக்கு வந்தோம் என்று சொல்வதற்கு யாருக்கும் முடியாது. அது சொல்வதற்கு முடியவர் இருக்கின்றால் அவர்தான் புத்த பகவான். இந்த உலகத்தை பற்றி எல்லாம் அறியவருக்கு தான் புத்த பகவான் என்று சொல்கிறது. தேவர்களுக்கும் பிரம்மங்களும் புத்த பெருமாருக்கு வணங்கினார்கள், கௌரவப்படுகிறார்கள். ஆகையினால் இந்த சம்சாரத்தில் நாங்கள் போகும் பொழுது இப்படி மனிதர்களாக, தேவர்களாக, பிரம்மங்களாக பிறக்க முடியும். அதுபோலவே இந்த மனித வாழ்க்கைக்கு கீழே இருக்கின்ற வாழ்க்கைகள் தான் நரகலோகத்தில், நரகம், பிரதான நரகங்கள் 8 இருக்கிறது. அந்த நரகங்களில் இருக்கின்ற துன்பங்கள் இப்படி என்று சொல்ல இயலாது. மிகப்பெரிய துன்பங்கள் இருக்கிறது. அந்த நரகங்களுக்கு போனால் எங்களுக்கு சொல்ல இயலாது. நீண்ட காலம் நாங்கள் அந்த நரக உலகங்களில் இருக்கின்ற துன்பங்கள் அனுபவிக்கின்றோம். அந்த நரக உலகங்களில் மிக பெண்ணம் பெரிய துன்பங்கள் இருக்கின்றன. அதற்கு பிறகு எங்களுடைய கிடைக்கின்ற மனித வாழ்க்கைக்கு கீழே இருக்கின்ற உலகம்தான் அரக்கனின் உலகம். அரக்கங்கள் என்றால் இந்த அரக்கங்களும் மிக துன்பங்கள் அனுபவிக்கின்ற பிராணிகள். அதற்கு பிறகு பூதலோகம், பூதங்களும் மிக துன்பங்கள் அனுபவிக்கின்ற பிராணிகள். அவங்கள் எங்களுக்கு காணவில்லை. தேவர்களும் பிரம்மங்களும் பிரேதங்கள், அரக்கங்கள் எங்களுக்கு காண கிடைக்கவில்லை. ஆனால் அப்படியான பிராணிகள் இந்த உலகத்தில் இருக்கும். அந்த பூதங்களுக்கு, பிரேதங்களுக்கு, அரக்கங்களுக்கு நன்றாக சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. மக்கள் தன்னுடைய உடலில் நீக்கி போடுகின்ற மலங்கள் அனுபவித்தல் தான் அவங்களுடைய உணவு. எப்படி என்று நினையுங்கள். எங்களுடைய மலம் எங்களுக்கு சாப்பிட முடியுமா? தன்னுடைய மலமும் தனக்கு விரும்பவில்லை. அந்த மலங்கள் தான் அந்த அரக்கங்கள், பூதங்கள், பிரேதர்கள் தன்னுடைய
சாப்பாடாக எடுக்கின்றன. ஆகையினால் அவை துக்கங்கள் நிறைந்த வாழ்க்கைகள். எங்களுக்கு காண கிடைக்கின்ற அதற்கு பிறகு இருக்கின்ற உலகம்தான் மிருக உலகம். மிருகங்களை பற்றி மிருகங்களையே பாருங்கள். மிருகங்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கிறதா? எங்களுக்கு போல சுகம் அவைகளுக்கு இருக்கிறதா? இல்லை. மழைக்கும் போது அந்த மழை பெய்ய வேணும், நனைக்க வேணும். இந்த வெயிலில் மழையில் அவைகளுக்கு மிக துன்பம் வரும். நாங்கள் எதுசரி சாப்பிடும் பொழுது எங்களுக்கு சாப்பிட முடியும் பொருட்கள் தான் நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் அவை கழுவி வெட்டி சமைத்து சாப்பிடுகிறோம். ஆனால் அப்படி மிருகங்களுக்கு சாப்பிட முடியுமா? எங்களுக்கு போல அங்கும் இங்கும் போவதற்கு, நன்றாக வாழ்வதற்கு வீடுக்குள் இருக்கிறதா? எங்களுடைய வீடுகளில் எப்படி சுகம் இருக்கிறது? இந்த உலகத்தில் வாழ்கின்ற மிக துன்பம் இருக்கின்ற மக்களுக்கும் விட மிக துன்பங்கள் மிருகங்களுக்கு இருக்கின்றன. ஆகையினால் நாங்கள் இந்த சம்சாரத்தில் போகும் பொழுது இப்படியான துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கைகளும் சுகங்கள் நிறைந்த வாழ்க்கைகளும் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நாங்கள் ஒரு மனிதனாக பிறப்பது மிக புதுமை, மிக துர்லபம். அந்த மிக புதுமையான கிடைத்த இந்த வாழ்க்கை எங்களுக்கு விசேஷம் இருக்க வேண்டும். சிறந்ததை பற்றி நாங்கள் நினைக்க வேண்டும். நாங்கள் இந்த சம்சாரத்தில் மிருகங்களாக பிறந்தது தாம் கூடியிருக்கும். ஆகையினால் மிக புதுமையாக துர்லபமாக கிடைத்த இந்த வாழ்க்கை நன்றாக வாழ வேண்டும். அந்த நன்றாக வாழுவதற்கு வேண்டிய தர்மங்கள் தான் பௌத்த தர்மத்தில் போதித்து இருக்கின்றது. புத்த பகவார்கள் எப்போதும் இந்த உலகத்தில் காண கிடைக்கவில்லை. தேவர்கள் எப்போதும் இருக்கின்றார்கள், பிரம்மங்கள் எப்போதும் இருக்கின்றார்கள். ஆனால் புத்த பகவார்கள் இந்த உலகத்தில் பிறப்பது மிக புதுமை. மூன்றாவது காரணமாக இதுதான், நான்காவது காரணமாக இதுதான் சொல்லியிருக்கிறது. மூன்றாவது காரணமாக அந்த புத்த பகவானின் தர்மத்தை கேட்டல் மிக புதுமையான காரணம், துர்லப காரணம். நாங்கள் மனிதர்களாக பிறந்தாலும் இந்த பௌத்த சமயத்தை அறிந்து கேட்கு அதற்குப்படி வாழ விரும்பினாலும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களின் எத்தனை பேர் பௌத்த சமயத்தை கேட்டு அதற்குப்படி வாழ்கின்றார்கள்? அதுவும் கிடைப்பது மிக புதுமை. ஆகையினால் புத்த பகவான் போதித்தார், கிச்சோ சத்தம்ம சவனங். இந்த பௌத்த சமயத்துக்கு சத்தம்ம என்று சொல்கிறது. இந்த சத்தர்மம் கேட்பது மிக புதுமை. கிச்சோ புத்தானங் உப்பாதோ. இந்த சத்தர்மத்தை, இந்த பௌத்த சமயத்தை சொல்லி தருகின்ற புத்த பகவான்கள் இந்த
உலகத்திற்கு தோன்றுவது மிக பெண்ணம் பெரிய புதுமை. அது எக்காலத்தில் நடக்க காரணமில்லை, நீண்ட காலம் போகின்ற காரணம். எனக்கு இப்படி இருந்து புத்த நிலை அடையக்க இயலாது, அதற்கு பாரமிதா என்று வேலை இருக்கிறது, அவை செய்ய வேண்டும். நீண்ட காலத்திலே இந்த உலகத்தில் பிறந்து கொண்டு இறந்து கொண்டு பலவிதமான துன்பங்கள் அனுபவித்து கொண்டு இந்த புத்த நிலைக்கு வருவதற்கு நன்மை செய்ய வேணும். அது நலமாக சுகமாக கிடைக்கின்ற காரணம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற மிக துன்பம் உள்ள காரணம் தான் அது. புத்த பகவான்கள் இந்த உலகத்துக்கு தோன்றுவதற்கு காரணம் தான் நாங்கள் இந்த சம்சாரத்தில் இறந்து கொண்டு பிறந்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு அனுபவிக்க நடக்கின்ற துன்பங்களை நீங்கி சுகங்களை நிர்வாண சுகம் கிடைப்பதற்கு தர்மம் போதிப்பது தான் புத்த பகவான்களின் பிறப்பதற்கு காரணம். இந்த உலகத்தில் இருக்கின்ற சமயங்களில் நன்மை தீமை சொல்லி தருகிறார்கள். ஆனால் பௌத்த சமயத்தில் சொல்லி தருகின்றவை அதற்கு விட வேறு. அதை தமிழ் மொழியில் நன்றாக சொல்லி தருவதற்கு என்னிடம் அவ்வளவு தமிழ் சொற்கள் இல்லை. ஆகையினால் கொஞ்சம் கவலை இருக்கு எனக்கு. ஆனால் காலம் போகும் பொழுது எனக்கு முடியும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு சரியாக உங்களுடைய பாசையின் இந்த பௌத்த சமயத்தை பற்றி நன்றாக சொல்லி தருவதற்கு எனக்கு அறிவு கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினால் உங்களுக்கு நான் இன்று பௌத்த சமயத்தை பற்றி மனித வாழ்க்கையில் பயன் பற்றி கொஞ்சம் சொல்லி தந்தேன். ஆகையினால் என்னுடைய மொழி பிரச்சனை இருக்க முடியும், என்னிடம் மொழி பிரச்சனை இருக்க முடியும். பேசும் பொழுது இந்த போதனை செய்யும் பொழுது கொஞ்சம் தவறு நடக்க முடியும். அவை விட்டு நான் சொல்வதற்கு முயற்சிக்கின்ற காரணம் மட்டும் எடுங்கள். இந்த பௌத்த சமயத்தை உங்களுக்கு எப்படி சரி கிடைப்பது உங்களுக்கும் மிக புதுமையான காரணம். ஆகையினால் இந்த பௌத்த சமயத்தை கேட்டு வாசித்து அதற்குபடி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கை நல் வாழ்க்கையாக வாழ்வதற்கு நினையுங்கள். இந்த சம்சாரத்தில் இருக்கின்ற துன்பங்கள் விட்டுவதற்கு அழித்துவதற்கு பிரதான காரணம்தான், வேண்டிய காரணம்தான் பௌத்த சமயம். வெளியே எங்களுக்கு இந்த துன்பங்கள் நீக்குவதற்கு வேறு வழி இல்லை. ஆகையினால் பௌத்த சமயத்தை நன்றாக படித்து இதற்குபடி தன்னுடைய வாழ்க்கை வாழுவதற்கு நினையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய போதனை முடிவுகின்றேன். நீங்கள் அனைவருக்கும் மும்மணிகள் துணை.